அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் கோப்பை போட்டிக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சிஎம் டிராஃபி கேம்ஸ் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விளையாட்டு வீரர் உள்நுழைக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். புதிய விளையாட்டு பதிவு வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை முக்கியமான வழிமுறைகள் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். லாஸ்ட்டில் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கைபேசி எண் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுடைய நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை மொபைல் அப்படின்றத ஓகே கொடுத்தோம்னா விளையாட்டு வீரரின் புகைப்படம், விளையாட்டு வீரரின் பெயர், பிறந்த தேதிலாம் கேட்கும். அதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. திரும்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஜெண்டர், ஆதார் நம்பர்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விளையாட்டு போட்டி வகையில் வந்து பள்ளி, கல்லூரி அப்படின்னு ஒரு 5 பிரிவு இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பள்ளி பிரிவு அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கலாம். விளையாட்டில் சிலம்பம் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கலாம். விளையாட்டு பிரிவு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். தொடுமுறை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்படியே அட்ரஸ்ஸு, பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துடலாம். ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுத்து அதில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கு. ஆதார் கார்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்கு. பாஸ்புக்கை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். திரும்பி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதே வெப்சைட்டில் போய் உங்களுடைய நம்பரு, பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டாப் கார்னரில் எந்த பேரில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ற நேமும் அதுக்கான ஐடி நம்பரும் வந்துடும்.